யாரெல்லாம் கனடாவுக்கு போறதுக்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் இருக்கிறீங்களோ இல்ல இப்ப நீங்க கனடால போய் இறங்கி இருக்கிறீங்களோ, அதாவது விசிட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா போன்ற விசாக்கள்ல நீங்க போய் கனடால வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா இந்த காணொளி உங்களுக்கானதான். என்ன விஷயம் என்று சொன்னா, நாங்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஏதாவது ஒரு விசாவை பயன்படுத்தி, உதாரணமா விசிட் விசாவோ, ஒர்க் விசாவோ, ஸ்டூடெண்ட் விசாவோ, ஏதாவது ஒரு விசாவை பயன்படுத்தி நாங்கள் கனடாவுக்குள்ள போயிடுறோம். ஆனா போனதுக்கு பிறகு எப்படி அதுல இருந்து கொண்டு நாங்கள் பிஆர் எடுக்கிறது, எப்படி சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது பற்றிய பூரண விளக்கங்கள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. ஆக இந்த காணொளியில எப்படி நாங்கள் பிஆர் எடுக்கிறது, மிக இலகுவாக எப்படி பிஆர் எடுக்கிறது பற்றி ஒரு 5 வழிமுறை தான் சொல்ல போறேன். அதுக்கு முதல் இப்ப நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, பெரும்பாலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இந்த கனடாவுக்கு ஏதாவது ஒரு விசாவை பயன்படுத்தி கன பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். மிக அதிகமாக விசிட் விசா பயன்பாட்டில் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா போன்ற விசாக்கள்ல கனடாவுக்கு நாளாந்த மக்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த 2023ஆம் ஆண்டோட ஒப்படைக்க 2024ஆம் ஆண்டு மிக அதிகமான ஆக்கள் கனடாவுக்கு போறோம். ஆக போகக்கூடிய ஆக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு சொன்னா, எப்படி அங்க நாங்கள் நிரந்தரமாக குடியேறது, அதாவது எப்படி நாங்கள் இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுத்துக்கொள்றது. அப்ப இதுக்கு கனேடிய அரசாங்கமே ஒரு 5 வழிமுறைகளை வச்சிருக்குது. மிக இலகுவாக நாங்கள் பிஆர் எடுக்கக்கூடிய 5 வழிமுறைகள். இது யாருக்கு பொருந்தாது என்று சொன்னா, யாரெல்லாம் அங்க போய் கையை தூக்கின ஆக்களோ அவர்களுக்கு இந்த விடயங்கள் பொருந்தாது. ஆக யாரெல்லாம் நீங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க, ஒர்க் விசால இருக்கிறீங்க, விசிட் விசால இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் இந்த காணொளி மிக பிரயோசனமா இருக்கும் என்று சொல்லி நம்புறேன். என்ன விஷயம் என்று சொன்னா, முதலாவது வழிமுறை என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம். அதாவது நாங்கள் மிக விரைவாக பிஆர் எடுத்துக்கொள்றது. நாங்கள் மிக ஒரு தகுதியான ஆள், நல்லா படிச்சிருக்கக்கூடிய நாள், ஒரு நல்ல கல்வி அறிவு இருக்கு, மொழி அறிவு இருக்கு என்று சொல்லி நான் மிக இலகுவாக பிஆர் எடுத்துக்கொள்றது. அதற்கு சொல்லி கனடிய அரசாங்கம் ஒரு சில வரைவுகளை வச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா, மொழி தேர்ச்சி நல்லா இருக்கணும். உதாரணமா ஆங்கிலம் என்று சொன்னா IELTS நாங்கள் 8.5 அந்த ஸ்கோருக்கு மேல எடுத்திருந்தால் தான் கனடாவுண்ட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராமுக்கு நாங்கள் தகுதியாகும். அதே போல நாங்கள் அங்க நல்ல வேலையில் இருந்திருந்தால், உதாரணமாக சிறப்பு தொழில் பயிற்சி என்று சொல்வார்கள், எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு சில நல்ல வேலைகள்ல இருந்திருந்தாலோ, இல்லது நாங்கள் பிரெஞ்சு மொழியில அங்க 6 மாதத்துக்கு மேலாக வேலை செய்திருந்தாலோ, பிரெஞ்சு மொழியில கல்வி கற்று ஒரு நல்ல தேர்ச்சி இருந்தாலும் நாங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம். மிக இலகுவாக பிஆர் எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா இருந்தாலும் ஒப்பீட்டளவில் சாதாரண மக்களுக்கு இது மிகவும் கடினமாக இருக்கும். அதே போல அடுத்த வழிமுறை என்னன்னு சொன்னா PNP என்று சொல்வார்கள், அதாவது ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம். இருக்கிறதுலயே மிக இலகுவான ப்ரோக்ராம் இந்த ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம். எப்படின்னு சொன்னா, கனடாவில் கணக்க மாநிலங்கள் இருக்குது. இப்போ உலக நாடுகள்ல இருக்கிறது போல கனடாவில் கணக்க மாநிலங்கள் இருக்குது. ஆக எல்லா மாநிலங்களையும் ஆட்கள் இருக்கணுமா, எல்லா மாநிலங்களையும் மக்கள் குடியேற்றம் இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான் சனத்தொகை அடர்த்தி கூடவா இருக்குது. ஆக மிச்சமா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் மிக குறைந்த ஒரு மக்கள் கூட்டம் தான் வாழ்ந்து கொண்டு வரார்கள். என்று சொன்னா அவர்கள் இன்னுமே டெவலப் ஆகாத, அதாவது மக்கள் கூட்டத்தில் டெவலப் ஆகாத இடங்களாகத்தான் இருக்குது. ஆக அப்படி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மக்களை கொண்டே குடியமர்த்தணும் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம், சுருக்கமாக PNP என்று சொல்வார்கள். ஆக இந்த திட்டத்துக்கு கீழே நாங்கள் விண்ணப்பிக்க நாங்கள் ஒன்றையோட விஷயத்தை பார்க்கணும். எப்படி என்று சொன்னா, நான் அந்த இடத்துல இருந்து என்னால் வேலை செய்ய முடியுமா, அங்க என்னால் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா, அங்கு என்னால் சுவே பண்ண முடியுமா என்றதை நான் பார்த்து தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் அப்ளை பண்ணணும். ஏன் என்று சொன்னா, நீங்கள் அந்த திட்டத்தின் மூலம் அங்க நீங்க பிஆர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, குறிப்பிட்ட காலம் சொன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு நீங்கள் அங்கதான் வதிக்க வேண்டிய என்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. ஆக அப்படி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல 2025ஆம் ஆண்டு 25,000 பேருக்கு நாங்கள் நிரந்தர குடியுரிமை வழங்குறோம் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் ஒரு மிக மகிழ்ச்சியான அறிவிப்பை விட்டுருக்குது. அப்ப இந்த ப்ரோக்ராம் மூலம் யாரெல்லாம் போக தயாரா இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய தகவலா தான் இருக்கு. என்ன சொன்னா, 2025ஆம் ஆண்டு 25,000 பேருக்கு கனேடிய அரசாங்கம் இந்த ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம்ல பிஆர் கொடுக்க போகுது. அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம். அதாவது அந்த அட்லாண்டிக் பகுதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஆளணி பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்கு. என்ன சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைகள், கை தொழிற்பேட்டைகள்ல வேலை செய்யறதுக்கான ஆளணி பற்றாக்குறை இருக்கிறதால இப்படி ஒரு ப்ரோக்ராமையும் வச்சிருக்கு. அதாவது அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம். நாங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சு அட்லாண்டிக் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் வாழ்றதுக்கு ஓகே என்று சொன்னா நாங்கள் அங்க மிக இலகுவாக பிஆர் எடுத்துக்கொள்ளலாம். இது பெரும்பாலும் எல்லாராலையும் விரும்பப்படாத ஒரு விடயமா இருந்தாலும் பிஆர் எடுக்கிறதுக்கு மிக இலகுவான வழியா இதைத்தான் சொல்றார்கள். அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடிய வழி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரூரல் அண்ட் நொதர்ன் இமிகிரேஷன் பைலட் என்று சொல்றார்கள். அதாவது இது யாருக்கு பொருந்தும் சொன்னா, யாரெல்லாம் அங்க படிச்சு முடிச்சு நீங்கள் உங்களோட PSW முடிச்சு போட்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் இதுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம். இவை எப்படின்னு சொன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய வேறு பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய விவசாய வேலைகளுக்கு தான் இவர்களை பயன்படுத்திக் கொள்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய மாணவர்களை பயன்படுத்திக் கொள்றார்கள். இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய கடைசி ப்ரோக்ராம் தான் இந்த ரெண்டும்
முழுவதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு விதிமுறைகளை தான் கொண்டிருக்கு. எப்படி என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரி ஃபுட் பைலட் ப்ரோக்ராம் என்று சொல்றார்கள். இந்த ரெண்டு ப்ரோக்ராமுமே பெரும்பாலும் யாரெல்லாம் இந்த விலங்கு வேளாண்மை விவசாயம் அதுகளோட ஒப்பிட்டு இருக்கக்கூடிய ஆக்களோ அவர்களுக்கு தான் இவை உதவுது. ஏன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய விலங்கு வேளாண்மை செய்யணும், விவசாயத்தில் நாங்கள் ஈடுபடணும், இந்த மண்பானைகள் செய்யறது, மரங்கள்ல இருந்து சிற்பங்கள் செய்யறது, மர வேலைகள் செய்யறது போன்ற இப்படியான ப்ரோக்ராமுக்கு தான் இந்த இரண்டு ப்ரோக்ராமும் பயன்படுத்தலாம். யாரெல்லாம் இதுக்கு தயாரா இருக்கிறீங்களோ நீங்கள் மிக சாதாரணமாக இதுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம். இதுக்கு ஆக்கள் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு வரைவும் மிக அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் நினைக்கிறதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த 5 திட்டத்தின் மூலம் கனடால விண்ணப்பிச்சு மிக இலகுவாக PR எடுக்கக்கூடிய வழிகள் தான் இது. இப்ப நாங்கள் வேற விடயங்கள்ல போய் நான் ஒன்றில் ஸ்டூடெண்ட் விசால போய் படிச்சு முடிய கையை தூக்குறதோ இல்ல ஒர்க் விசால போய் ஒன்றும் செய்யலாம அங்க நான் மறி பண்றது இல்ல கையை தூக்குறது போன்ற விடயங்கள் இல்லாம இப்படியான வழிகளை விண்ணப்பிச்சு நாங்கள் மிக மிக இலகுவாக PR எடுத்துக்கொள்ளலாம். அது நான் சொன்ன அந்த PNP ப்ரோக்ராம் என்றது இருக்கிறதுலயே மிக இலகுவான ப்ரோக்ராம். யாரெல்லாம் அதுக்கு விண்ணப்பிக்க தயாரா இருக்கீங்களோ தயவு செய்து விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. என்று சொன்னா 2025ஆம் ஆண்டு 25,000 பேருக்கு PR கொடுக்க போயினோம் என்று சொல்லி கனடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆக நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா முதல் ஒரு சில விடயங்கள் நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னா PNP ப்ரோக்ராமுக்குள்ள எந்தெந்த மாநிலங்கள் வருது. உதாரணமா சொல்ல போனா நான் சும்மா சொல்றேன். இப்ப நோவா ஸ்கொட்டியா, பிரின்ஸ் எட்வர்ட்ஸ் ஐலாந்து, அங்கால இருக்கக்கூடிய கல்கேரி, அல்பர்டா போன்ற இடங்கள்ல நான் வாழுவன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா அங்கே என்னால வேலை எடுத்துக்கொள்ள முடியும், அங்கே என்னால வாழ முடியும் என்று சொல்லி உங்களுக்கு தோணினா நீங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம். அப்படி விண்ணப்பிக்க உங்களுக்கு அங்க ஒரு குறிப்பிட்ட காலம் 5 இருந்து 10 வருடங்கள் இல்ல 10 இருந்து 15 வருடங்கள் நீங்கள் அங்க வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அது நீங்கள் மாற்ற முடியாத ஒரு ரூல். ஏன் என்று சொன்னா அந்த மாநிலங்கள்ல ஆக்களை குடியமர்த்துறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் வந்தது. அப்ப நீங்கள் அங்க போய் PR எடுத்து போட்டு நான் டொராண்டோல இருக்க போறேன் இல்ல நான் வான்கூவர்ல இருக்க போறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல இயலாது. ஏன்னா நீங்கள் அங்கதான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆக இதுல ஒரு சின்ன டவுட் இருக்குது. நாங்கள் அங்க குடியேறி போட்டு என்ன ஒரு இடத்துல போய் வேலை செய்யலாமா என்று சொல்லி ஒரு டவுட் இருக்குது. அது சார்ந்து இந்த PNP ப்ரோக்ராம் கன பேருக்கு பிரயோசனமா இருக்கும்ன்றதால இந்த PNP ப்ரோக்ராம் சார்ந்த முழு அப்டேட்டை கனடால இருக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சட்டத்தரணியிட்ட கேட்டிருக்கேன். அவர் மிக கூடிய விரைவில் காணொலி ஊடாக இணைஞ்சு கொண்டு சொல்லியிருக்கார். அப்ப அவரோட நான் வெளியிடுற அந்த காணொலியில இந்த PNP ப்ரோக்ராம் என்ன, எப்படி நாங்கள் அதுக்கு விண்ணப்பிக்கிறது, எப்படியான சட்டங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும்ன்றது உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளும். என்னன்னு சொன்னா PNP ப்ரோக்ராம் இருக்கிறதுலே மிக பிரயோசனமான ஒரு ப்ரோக்ராம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு நாங்கள் ஒர்க் பெர்மிட் முடிச்சு போட்டு படிச்சு முடிச்சு ஒர்க் முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம இருக்கிறார்களும் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு மிக 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 இலகுவாக PR எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நடைமுறை சாத்தியமான விடயங்கள். ஆனா இது பொதுவளவுல பார்க்க போனா பெரும்பாலும் ஒருத்தருக்கும் தெரியறது இல்லை. என்னன்னு சொன்னா 10ஓட 15 மறைஞ்சிருக்குது. இல்ல இதை மிக பெருசா சொல்வார்கள். இல்ல அதுக்கு விண்ணப்பிக்க இல்லாத, அதுக்கு கணக்கு ரூல்ஸ் இருக்குது, அங்க போய் தாக்குப்பிடிக்க மாட்டாய் அப்படி எப்படின்னு சொல்லி கணக்கு சொன்னாலும் நாங்கள் இங்க இருந்து போனது அங்க வேலை செஞ்சு முடிய PR எடுக்க பெரும்பாலும் எல்லா டைம் இருக்கக்கூடிய மைண்ட் செட் தான். நம்ம கனடாவுக்கு போயிட்டு சொன்னா கனடால எப்படியாவது PR எடுத்துடணும், அதாவது நிரந்தர குடியுரிமை எடுத்துடணும் என்றதான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கு. அப்படி இருக்க அங்க இருக்கக்கூடிய மிக இலகுவான வழியா ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் PR எடுக்கிறது, அதாவது காட்டு எடுத்ததன் மூலம் அங்கால இருக்கக்கூடிய எங்களோட சந்ததிகள், எங்களோட குடும்பங்கள், எங்களை நம்பி இருக்கக்கூடிய ஆக்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. இது பற்றிய ஒரு சின்ன தேடல், என்ன வழி மூலம் PR எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி உண்மைக்குமே அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆக்களோட கதைச்சு, தகுதி வாய்ந்த ஆக்களோட கதைச்சு, இந்த PNP ப்ரோக்ராம்ஸ்ல போய் அங்க செட்டில் ஆகக்கூடிய ஆக்களோட கதைச்சு தான் இந்த காணொலி நான் போட்டுக்கொள்றேன். உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து கேளுங்க. அங்க போன ஆக்களை யாருடைய கதை கூடும், அவர்கள் பின்பற்ற வழிகள் இருக்கு தேவை என்று சொன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அவர்களை காணொலி மூலம் அழைச்சுக் கொள்றேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. பர்சனல் ஏதாவது கேட்கணும்னு சொன்னா மெயில்ல கேளுங்க, கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். இது போல மேலும் ஒரு பிரயோசனமான காணொலியில உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.